ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பிக் பாஸோட 38வது நாளுக்கான 3 ப்ரோமோ வந்திருக்கு. இந்த 3 ப்ரோமோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. முதல் 2 ப்ரோமோவுமே வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பர்சனலான ஒரு மோட்டிவேட்டான ஒரு கேமாகவும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ் பேக்கேஜஸ் எல்லாம் வெளில வர்றது, அந்த வன்ம குடோன்கள் வெளிப்படுவதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அஸ் யூஷுவல் அந்த 3வது ப்ரோமோ வந்து தலைவன் கொடுத்து அந்த சண்டையை வந்து நம்மளை டைவெர்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாம் கேமா பார்க்குறாங்க, டாஸ்க்ல இன்னும் கரெக்டாக இருக்கான்ற மாதிரி சத்யாவோட ஃபைட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 3 ப்ரோமோவை பற்றி நம்ம ரிவ்யூவோ இல்லைனா இதை பற்றி நம்ம ஏதோ ஒரு கிரிட்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 37வது நாளில் நடந்த நிகழ்வு, அந்த 37வது நாளில் நடந்த டாஸ்க் பற்றிலாம் நமக்கு பல கேள்விகள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்கும் பிக் பாஸோட 7 சீசன். இது 8வது சீசன். 7 சீசன்லையுமே தொட்ட டாஸ்க் இனிமேல் எத்தனை 18வது சீசன் 15வது சீசன் பிக் பாஸ் இருக்கும் வரை கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடந்து வந்த பாதை எப்போ வைப்பாங்கன்னா முதல் 2 வாரத்துக்குள்ள வச்சிருவாங்க. அப்பதான் அவங்களோட பாதையை சொல்றப்ப பிக் பாஸோட கேமும் அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டோட பார்வை மக்களுக்கு கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லி. ஆனா பாத்தீங்க அப்படின்னா 4 வாரம் கிட்டத்தட்ட ஒரு 3 கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறமா 4 கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆக வேண்டிய நேரத்துல இந்த கடந்து வந்த பாதை எதுக்கு வைக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கடந்து வந்த பாதையிலேயே ஒரு கேமை போட்டாங்க, அதுவும் சரியா வரல. அதுக்கப்புறம் லெட்டர் எழுதுறதெல்லாம் இன்னும் லேட்டரா வரும். 50வது நாளுக்கு அப்புறமா வர வேண்டிய லெட்டர் எழுதுற டாஸ்க்கு இப்போ வந்துருச்சு. சரி, இயர்லியா வைக்க வேண்டிய டாஸ்க்கை லேட்டா வச்சிங்க, அது கடந்து வந்த பாதை. இந்த ஸ்கூல் டாஸ்க்ல என்ன கேள்வி, என்ன கருத்து முரண் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்குமே 50வது நாளுக்கு அப்புறமா வைக்கக்கூடிய ஒரு டாஸ்க் தான். அதே இதுக்கு இப்போ வைக்கிறீங்க? ஒருவேளை இப்பதான் ஹவுஸ்மேட்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமானு தெரியல. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னா அவசர அவசரமா ஸ்கூல் டாஸ்க்லாம் வைக்கிறது மூலமாவே நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, டபுள் எவிக்ஷனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற அவ்வளோ கவுண்டை வந்து சீக்கிரம் வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் கொண்டு வராங்கன்ற மாதிரியான ஒரு கணிப்புகளும் இருக்கு. பட் உள்ள கிரியேட்டர் டீம் எந்த அளவு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்றப்ப எவ்வளவு கேம்ஸ் பார்த்துருப்போம். கீழே ஒரு லைன் ஆஃப் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சு, ஒரு பெயிண்ட் பாட்டில்ஸ் வச்சு அதே மாதிரியான பெயிண்ட்டை மேலே பசில் மூலமா அடுக்கி வைப்போம். அது கரெக்டான லைனப்ல இருந்து அவங்க வின்னருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த கேமா இருக்கட்டும், லாஸ்டா அவங்க பண்ணாங்க தெரியுமா, அந்த ஷாப்பிங் டாஸ்க்கு வந்து இந்த 2 பக்கம் அந்த கையில இழுத்து அந்த பாலை கொண்டு போறதெல்லாம் நார்த் இந்தியாவில் தொன்றது பழங்காலத்து கேம். அதெல்லாம் என்ன ஒரு கிரியேட்டர் டீம் இப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்களே, என்ன ஆச்சு பிக் பாஸ் டீமுக்கு? அது சீசன் 7ம் சரி சீசன் 8ம் சரி சேஃப் கேம் விளாடுறாங்க, மேனிபுலேஷன் இருக்குது, அதை தாண்டி பூசி முழுகுறாங்க. அவன் தப்பு பண்ணா ஆனா நல்லவன்ற மாதிரியான ஒரு கேம் விளாடுறாங்கன்ற இத்தனை நாள் நம்ம பார்வையா இருந்தது. பட் உள்ள கொடுக்கக்கூடிய டாஸ்க்குகளுமே அந்த மாதிரி தானே இருக்கு. கில்லர் காயின் ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, அது பயங்கரமான பிசிக்கல் வயலன்ஸ் இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் வர டாஸ்க் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு நான் அந்த ஷோ பார்க்கணும்னு சொல்லி அங்க உள்ள வர்றவங்களே கேட்கறாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யம் கம்மியாக தான் போயிட்டு இருக்குது. சரி, இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து இது எந்த அளவு ஃபேரா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஒரு பிரின்சிபால், ஒரு வைஸ் பிரின்சிபால், மாரல் சயின்ஸ் டீச்சர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் அவங்க வந்து அந்த டாஸ்க்கு அடாப்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடங்கள்லயுமே ஒரு டாஸ்க் வந்தா அந்த டாஸ்க்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸா வந்து நம்ம பிஹேவ் பண்ணணுமே தவிர, அந்த இடத்துல தன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அந்த வன்மங்களை எடுத்து நம்ம விளையாடக்கூடாது அப்படிங்கிறத நேற்று பார்க்கும்போது நமக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு. நம்ம அதை பார்க்கும்போது லிட்டரலா தெரியுது இல்ல, எதுக்கே ஒரு உண்மத்தை தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி நேத்தைய பார்க்கும்போது ராணவ் அப்படிங்கிற ஒரு மனுஷனை எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோவோக் பண்றதை தாண்டி அவரை எல்லாம் சேர்ந்து டார்கெட் பண்ணி கார்னர் பண்றானுங்க. அது எப்படி நீங்க வந்து நல்லா விளையாடலாம் வெளியில வந்து பாருங்க, நீங்க எந்த லட்சணத்துல விளையாடுறீங்க தெரியுன்ற மாதிரி தான் வந்து நம்மளோட கருத்தே இருக்கு. வைல்ட் கார்டில் வந்தாரு, சரி வாரம் நல்லா விளையாடல, நீங்க வந்த அன்னைக்கு பெட்ல சேர்த்துக்க மாட்டேன், நீங்க அதாவது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நாமினேட் பண்ணீங்க. இதை தாண்டி எத்தனை வாரம் தான் ஒரு மனுஷன் ஒரு சாய்ஸ் கொடுத்தா தானே இங்கே யாராக இருந்தாலும் வந்து விளாட முடியும், ஒரு சான்ஸ் கொடுத்தா தான் விளாட முடியும். நம்ம தமிழ் சினிமாவில் கூட ஒரு டைலாக் இருக்கும், வாய்ப்பு இருந்தால் தான் சார் இங்கே சச்சின் டெண்டுல்கரே, இல்லைனா அவரே தெரியாமல் தான் போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சா தான் விளாட முடியும். ஸோ ராணவ் வந்து ஒரு பேக் பெஞ்சர். ஸோ பேக் பெஞ்சர் அப்படிங்கிறப்ப அவர் வந்து பேக் பெஞ்சர், அவர் மைண்ட் செட்டில் என்ன இருக்கும் அது மாதிரி தான் இருக்க முடியும். மற்றவங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி பேக் பெஞ்சர்னா பின்னாடி உட்காந்து தாளம் தட்டி விளாண்டு அப்படிலாம் இருக்க முடியாது. பேக் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்போம். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஜாலியாக டீச்சரை கலாய்க்கிறவன் இருப்பான், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேலண்ட் வச்சிருக்கான், தாளம் போடுவான், ஒருத்தன் பாட்டு போடுவான், ஒருத்தன் நல்லா படிப்பான், பேக் பெஞ்சில் பயங்கரமாக ஒருத்தன் படிப்பான், ஒருத்தன் ரைட்டிங் நாலேஜ் இருக்கும். இது மாதிரி பேக் பெஞ்சில் இருக்கிற 4 பேர் 5 பேர் அவங்களுக்கு இருக்க நாலேஜே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை தான் ராணுவ போய் அங்கே பண்ணுறாப்லையே தவிர அவருக்கு தோன்றதான் அவர் பண்ண முடியும். அவர் எதை வந்து கோத்ரூ பண்ணாரோ அதை தான் பண்ண முடியும். தீபக் பிடிச்ச மாதிரி பண்ணணும், ரஞ்சித்துக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணுங்கிறது இங்கே கேமே கிடையாது. அப்போ நீங்கள் பிடிச்ச கேமில் ஆடலை அப்படின்னா எப்படி ஒரு மனுஷனை நீங்கள் டார்கெட் பண்ணி வந்து ஒழுங்காக ஆடலைங்கிற மாதிரி சொல்லுவீங்க? எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுச்சு நேற்று என்னால் பார்க்குறப்ப. சரி ஓகேடா, நம்ம இப்படி ஒரு கேம் விளாண்டு தொலைஞ்சிட்டீங்க, என்னத்தை உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்னு நினச்சிட்டே இருக்கிறப்ப இன்னைக்கு பிக் பாஸோட ப்ரொமோஸ்லாம் வருது இல்லை. ஸோ அதில் அதாவது முதல் ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வருது. இதில் சாச்சனாலேருந்து எல்லாருமே எந்திரிச்சு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து சொல்ல போனால் ரஞ்சித் அவர்கள் வந்து 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு ஒப்பீனியன் மாதிரி சொல்கிறாரு.
இந்த ஸ்கூலுக்கு எதுக்கு பிரின்சிபால் அண்ட் வைஸ் பிரின்சிபால்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு. இது தோணுச்சு அப்படின்னா அதுதான் டாஸ்க்கு. வைஸ் பிரின்சிபாலும் இல்லாமல் வந்து ஒரு டாஸ்க்கு விளாட முடியாது. அவங்க என்ன தப்பாக பண்ணாங்கன்னு குறை தான் சொல்லுமே தவிர அவங்க ஏன் இருந்தாங்கன்ற கேள்வியை கேட்கக்கூடாதுல்ல. ஒருவேளை வந்து ரஞ்சித் இது மாதிரியான அதிரடியான கேம் விளாடுவார் அப்படின்னா அதே இத்தனை நாளாக விளாடாமல் இருந்தார். அந்த ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. சரி இவரோட போய் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இந்த பக்கம் தீபக் ஒரு பக்கம் வர்றாரு, மாரல் சயின்ஸுக்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு பத்தலை, அதை வந்து என்கிட்ட எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஜாக்லின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து சத்யா வர்றாரு, பேக் போனாக இருக்க வேண்டியவங்களும் பேக் போனா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே சுற்றி வளைச்சி யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா வர்ஷினியை தான். அது ஏன்டா வந்து ஆண்கள் அணியில் ராணவையும் பெண்கள் அணியில் வர்ஷினியும் பண்ணுறீங்க? ரெண்டு பேரையுமே வந்து அதான் சொல்லுவாங்க தெரியுமா, அது எப்படி உங்களை சைக்காலஜிக்கலாக சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கலாக ஒருத்தவங்களை வீக்னு சொல்கிறப்ப அவங்க வந்து வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அது மூலமாக கேம்லேருந்து அடிச்சு உடச்சு அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவங்க இருக்கிறாங்க. இப்படி தான் சௌந்தர்யா வீக்னு சொல்லி தலைவி இப்போ வீக்கெண்டு பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆனால் வர்ஷினி எந்த இடத்துலையும் நான் சொல்கிற மாதிரியே கிடையாது. நீ என்ன வேணா சொல்லு, நான் என்னோட கேம் விளாடுன்னு சொல்லி நின்று விளாண்டுட்டு தான் இருக்கிறாங்க. முதல் ப்ரோமோ அது மாதிரி தான் முடியுது. செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொன்ன பதில்களுக்கெல்லாம் திரும்ப வந்து அந்த கிளாஸ் ரூமில் பதில் சொல்லணும்ல. டாஸ்க் ஆரம்பிக்குது. அந்த டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட ஜாக்லின் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா காலையில் நீங்கள் சொன்னதுக்கான ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், ரிவ்யூ பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் அந்த ரிவ்யூ வந்து பர்சனலான ஹர்ட்டு, பர்சனலான அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன அப்படின்னா தீபக் மாரல் சயின்ஸ் அப்படிங்கிறது, மாரல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதான் கரெக்ட், மற்றவங்களுக்குலாம் தெரியாது, முட்டாளும் கிடையாது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சா ஒன்று பேசுங்க, இல்லைனா அமைதியாக கூட இருக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு மாதிரியான ஒரு அட்டாக் தான் போயிட்டு இருக்குது. சொல்லப்போனால் ஜாக்லின் வைசஸ் தீபக் அப்படிங்கிறது டே ஒன்லேருந்தே போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஒரு விஷயம் எங்கள் ஸ்கூல்லையுமே வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆள்கிட்டே வராங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ராணவகிட்டையுமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ராணவ் சொல்கிறாரு, உங்களுக்கும் அது வேணும்னு நினைக்கிறேன். அதாவது என்கிட்ட வந்து ஒரு அப்சர்வேஷன் மைண்ட் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த அப்சர்வேஷன் மைண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்கிறப்ப கூட அது என்னோட விருப்பம் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து சத்யா கிட்ட போகிறாங்க. சத்யா அதுக்கு திரும்ப ஒரு கருத்தை தூக்கி முன் வைக்கிறப்ப அப்படியா எனக்கு வந்து நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், என்னோட கிளாஸ்னு ஆர்டர் போடுறாங்க. அப்போ கிளாஸை ஸ்டார்டிங்லேருந்தே இது மாதிரி பண்ணி இருந்திருக்கணும்ல. அது மாதிரிலாம் கிடையாது. இல்லாமல் ஒரு ரிவ்யூ ஆக்கிறப்ப சத்யாவுக்கு ஒரு கடுப்பு வந்துருது. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து காலைல சொன்ன ஒப்பீனியனுக்கான ரிவ்யூ இல்லை, நாமினேஷன் பண்ணதுக்கான ரிவ்யூவை கொடுக்குறீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் வைக்கிறாங்க. கேம் பிடிக்கலான்னா வெளில போ அப்படின்னா சத்யா வந்து வாக் அவுட் ஆகி வெளில போகிறாரு. இதான் ரெண்டாவது ப்ரோமோவாக முடியுது. மூணாவதாக ஒரு ப்ரோமோ கொடுக்குறாங்க. சரி 2 ப்ரோமோவில் சண்டை வந்துச்சு. மூணாவது ப்ரோமோவில் என்னடா அப்படின்னா அன்வான்டாக வந்து ஒரு ஃபைட்டு, ராணவ் விசஸ் சத்யான்ற ஒரு ஃபைட்டு, கேட்டால் பவித்ராஜன் நீ போடின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபைட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் நடக்கக்கூடிய ஒரு ஃபைட். நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுகிட்ட ஓவராக ஒரு பையன் க்ளோஸ் ஆவான். அதை வந்து அந்த பொண்ணு நம்ம கிட்டே அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறான், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவோம். அதனால நம்ம போய் அவன்கிட்ட சண்டை போடுவோம். ஏன்டா அவன்கிட்ட சண்டை போடணும், அதே பொண்ணு நம்ம கிட்ட வந்து கேட்கும், உன்னால தான் சண்டை போட்டேன் அப்படின்னா நான் உன்னை சண்டை போட சொன்னா திரும்ப அதுவே கேட்கும். இதனால் நம்ம வில்லன் ஆகிக்கும். இது மாதிரி எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கடந்து வந்துடுவோம். குறிப்பாக 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த பிரச்சனையை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தும் விதமாக வந்து உள்ள ஒரு சண்டை நடக்குது. இந்த ஒரு சண்டை, இது ஒரு கண்டென்ட்னு சொல்லி அவங்க ப்ரொமோ போடுறாங்க. இந்த ஒரு கண்டென்ட் நீ ரிவ்யூ பண்ண வரையாடா, நீங்கள் எனக்கு கேள்வி கேட்க வரீங்க, அதுவே எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இதை தாண்டி அவங்களுக்கும் கண்டென்ட் கொடுக்க முடியல. இதை தாண்டி உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை நானும் ஏதாவது வந்து என் வாயில் வரதெல்லாம் அடிச்சு விட்டு ஜெனரேட் பண்ண முடியல. ஆக மொத்தம் பிக் பாஸ் இப்படி தான் போயிட்டு இருக்குது. சீக்கிரமாக அந்த ஸ்கூல் டாஸ்க்கை முடிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு பக்கம் அருண் வந்து வைஸ் பிரின்சிபாலாக கோட்டு மாட்டின்னு அவர் ஸ்டூடெண்ட்டாக தான் கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் சொல்ல போனால் இந்த டாஸ்க்லேயே ஸ்கோர் பண்ணுற 2 பேர் உண்மையாகவே ஒன்று ராணவும், இன்னொன்று வந்து நம்ம வர்ஷினியும் தான். நம்ம வந்து அவங்களை என்ன வேணால் சொல்லலாம், எவ்வளோ வேணால் கிரிட்டிக்ஸ் பண்ணலாம். ஆனால் உண்மையாகவே இந்த கேமை வந்து ப்ளே பண்ணுறதே அவங்க 2 பேர் தான். நான் இவங்க 2 பேரையுமே மறுபடியும் ஒஸ்ட்டுன்னு சொல்லி அடிக்கிறதுலாம் ஒரு அன்ஃபேர் டு த கோர் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இந்த 3 ப்ரோமோவும் பார்க்கும்போது இந்த பிக் பாஸ் வீட்டில் நிறைய பேர் இன்னும் மிச்சர் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் சேஃப் கேம் விளாண்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் பூசி மொழிகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. அது ஏன் உமன்ஸ் டீம்லேருந்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் நம்ம போயிட்டு இருக்குது. இப்படியாப்பட்ட ப்ரோமோக்கள் கொடுத்து இது மாதிரியான எபிசோடுகள் கொடுத்தா விஜய் சேதுபதி வந்து வறுக்காம என்ன பண்ணுவாப்புல? அதை தாண்டி இப்படிப்பட்ட டாஸ்க் கொடுக்குற கிரியேட்டிவ் டீம் மேல வந்து தவறு இருக்கா, இல்லை கொடுத்த டாஸ்க்கை விறுவிறுப்பாக பண்ணாத ஹவுஸ்மேட்ஸ் மேல தவறு இருக்கா அப்படின்னு சொல்லி யார் மேல தவறு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த மட்டும் யார் உண்மையாவே சுவாரஸ்யமா விளாடுறாங்க, ராணவ இவங்கெல்லாம் டார்கெட் பண்றது சரியா தவறா, இல்லை உண்மையாவே ராணவ வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக தான் பிஹேவ் பண்றாரா, உண்மையாவே அப்படி தான் விளாடுறாரா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.